வணக்கம் நேயர்களே. இந்த தீபாவளிக்கு சிவகாசியில் போய் வெடி வாங்கிட்டு வந்தோம். அதுவும் பாதி விலைக்கு. சரின்ட்டு வெடியை போட்டுக்கிட்டே இருந்தால் வெடியை அந்த சைடு திறக்காமல் கண்ணாடி கவர வழியாக ஈஸியாக இருக்குமென்ட்டு பிச்சு வெடி எடுத்து போட்டால் வெடிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வெடி இருக்குன்னு பார்த்தா அந்த பக்கம் இந்த பக்கம் அட்டையாக வச்சுருக்காங்க. கரெக்டாக லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, அந்த கண்ணாடி கவரில் தெரியாத அளவுக்கு மட்டும் வெடி வச்சுருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போ அடுத்த வெடியை பாருங்களேன். அடுத்த வெடியும் எடுத்து போட்டேன். அந்த பெட்டி தான் அப்படி இருக்குன்னு நினச்சேன். இப்போ இதுலேயும் பார்த்தா கரெக்டாக அந்த கண்ணாடி கவருக்கு இந்த பக்கம் அட்டையை பெட்டியை வச்சுருக்காங்க. அதுலையாச்சும் சைடில் தான் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தா மேலேயும் அட்டை பெட்டி வச்சுருக்காங்க. சரி, நமக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு கண்ணாடி கவரோடு இடித்து உடைச்சா பார்த்தா வெடியெல்லாம் சிறுசாக இருக்குது. அட்டைப்பெட்டியை விட்டு வெளியே எடுத்தோன்னா சிறுசாக இருக்குது. நான் என்னவோ இது மாதிரி நிறையா வெடி இருக்கும் போல் நினச்சி எடுத்து பார்த்தா மேலே அட்டை, சைடில் அட்டை, வெடி கரெக்டாக அந்த கண்ணாடி கவரில் தெரிகிற மாதிரி அளவு, அந்த அளவு மட்டும்தான் இருக்குது சின்னதாக. அதுலேயாச்சும் அந்த சைடு இந்த சைடும் அட்டைப்பெட்டி வச்சுருந்தாங்க. இதில் மேலேயும் கீழேயும் அட்டைப்பெட்டி வச்சு ஸ்பேஸு எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெடியாக்கிட்டாங்க. இது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்குது. நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ. ஒரு வேளை பாதி விலைக்கு வாங்கினேன், பாதி விலைக்கு வாங்குதுன்னு சொல்லி கடைக்காரன் நம்மளை சின்ன வெடியாக வச்சு ஏமாற்றிட்டானோ. இல்லை இது ஒரு வேளை சேஃப்டிக்காண்டி வச்சுருப்பாங்களா அட்டைப்பெட்டி. சரி, அடுத்த வெடி எடுத்து பார்ப்போன்ட்டு அடுத்த வெடி எடுத்து பார்த்தேன். அந்த பெட்டியும் எடுத்து பார்த்தா கரெக்டாக 3 வெடி இருக்கிற அளவு தான் இருக்குது. அந்த 3ஐயும் வெளியே எடுத்து வச்சுட்டு பார்த்தா அடுத்தது ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது. அதுலேயும் ஒரு 2 அண்ணா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அட்டைப்பெட்டி. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி கவர் அளவு தெரிகிற அளவு மட்டும்தான் வச்சுருக்காங்க. கண்ணாடி கவருக்கு அந்த பக்கம் வெடி வைக்காமல் அட்டைப்பெட்டியை வச்சுருக்காங்க. நல்லா யோசிக்காங்க ஐயா இவங்க. சரி, அடுத்த வெடியை எடுத்து பார்த்தாச்சு. எல்லா வெடியிலும் அப்படி தான் இருக்குது. எதுக்கோ தெரியலை. இது சேஃப்டிக்காக எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. நீங்கள் இதுலேயும் பாருங்களேன், வெடியெல்லாம் இப்போ எடுத்தாச்சு. வெடியே ஒரு அட்டைப்பெட்டியாக தான் இருக்குது. சரி, உள்ளேயும் அட்டைப்பெட்டி இருக்குது. அதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா அது உள்ளேயும் ஒன்றும் இல்லை. பாருங்களேன், நீங்களே பாருங்கள். கரெக்டாக அந்த கண்ணாடி கவருக்கு அளவுக்கு வச்சுருக்காங்களா வெடியை. அதுக்கு மேலேயும் கீழேயும் பாருங்கள், எங்கிட்டலாம் கண்ணாடி கவர் தெரியாதோ அந்த இடத்துலலாம் வச்சுட்டாங்க. என்ன மக்களே, எப்படி எல்லாம் ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றுதாங்க. சேஃப்டிக்காக இருக்குமா, எதுக்கு வைக்குமா பாருங்கள். இதாச்சும் சரி, சேஃப்டிக்கு கீழே விழுந்தாமல் இருக்கணுன்ட்டு சரி நான் வச்சுக்கிடலாம். எங்கள் தாத்தா ஒன்று சொல்லுவாங்க, அவன் வெடிக்காரன் கரியை காசாக்குதான், ஆனால் நம்ம காசை கரியாக்குதோம். ஆனால் இப்போ காசை கரியாக கூட ஆக்கலை, அட்டையாக ஆக்கிட்டு இருக்கோம். பார்த்து ஏமாந்துடாமல் இருங்க மக்களே.